நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஊடுருவட்டும். ஆண்டவரே, வேத வாக்கியங்களை அறியும்படி எங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கப்பா. வசனங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். தேவ ஆவியானவர் பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எபேசு சபைக்கு சொல்லப்பட்டதான மிக முக்கியமான ஒரு காரியம். அது குறிப்பாக இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். இந்த 7 சபைகளுக்கு பின்னாடி சில சத்தியங்கள் இருக்கு. 7 சபையும் 7 காலகட்டங்கள் எப்படிலாம் சொல்லுவாங்க. குறிப்பாக 7 சபையினுடைய உபதேசம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தான். அது எபேசுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல, எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நற்குணம் உண்டு, நல்ல விசேஷமான காரியம் உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு குறை உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் நியாய தீர்ப்பும் உண்டு. எல்லாமே அதில் இருக்கும். இதில் சில சபைக்கிட்ட குறை இருக்காது, சில சபைக்கிட்ட நிறை இருக்காது. ஆனால் நியாய தீர்ப்பு, ஆசீர்வாதம் எல்லா சபைக்கும் ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதில் எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னென்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதாவது சபை எப்படி இருக்குன்னா, குறைவற்றதும் கரையற்றதும் திரையற்றதுமான ஒரு சபை. கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரு பர்ஃபெக்ட் சர்ச். ஏன்னா அவர் புதிய ஏற்பாட்டு சபையை எப்படி பார்க்குறாருன்னா, மனவாட்டியாக பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மனவாட்டியாய் பார்த்து அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனபடியினாலே அந்த ஸ்தானத்திற்கு உங்களை என்னையும் கொண்டாந்துருக்கிறார். அப்போ இந்த சபைக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்கிட்ட த மோஸ்ட் பர்ஃபெக்ட் சர்ச், இருக்கிறதுலையே பழுதற்றதும் ஊனமில்லாதது நுகத்தடிக்கு உட்படாததுமான ஒரு சிவப்பு கிடாரி அப்படிம்பாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு குறையும் இல்லாமல், பழுது இல்லாமல், ஊனம் இல்லாமல், அதோடு கூட ஒருவரும் ஏறியிராத. அதோட அர்த்தம் என்னென்னா, நுகத்தடிக்கு உட்படாத அப்படின்னு அர்த்தம். இயேசு கழுதையை செலக்ட் பண்ணும்போது கூட ஒருவரும் ஏறியிராத, த பெஸ்ட் ஒன் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நமக்கு இப்போ கடைசி காலத்தில் உபதேசங்கள் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், அதுக்கான குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறவர் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளோ கிருபையோ எவ்வளோ அன்பாக இருப்பார், ஆனால் அவர்கிட்ட என்ன கிடையாது, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. த பர்ஃபெக்ட் ஒன். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய குறைகள் இருக்குது. இந்த 7 சபைக்கிட்ட சொல்லும் போது 5 சபைகளில் குறைகள் இருக்குது. ஒவ்வொரு குறையாக ஆண்டவர் எடுத்து காட்டுறார், சொல்கிறார், நீ இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்கிறார். அதில் முதல் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு. இந்த ஆதி அன்புனா என்ன? ஆதியில் கொண்டிருக்கிற அன்புனா என்ன? முதல்ல நீ என்னை ஏற்றுக்கொண்ட போது இருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம், அதை இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறார் ஆண்டவரோட எதிர்பார்ப்பு. அதை நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொதுவாக இந்த வசனத்துக்கு ஒரு ஒப்புமையான இன்னொரு வசனம் இருக்குது. அதுவும் ஆண்டவரே சொல்வார், எப்படி அவர் அன்பை எதிர்பார்க்கிறாருங்கிறதுக்கு அவரே ஒரு வசனம் சொல்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, அங்கே 2 முக்கியமான காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, நீ வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்ததான உன் இளவயது பக்தியையும் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, யாரை பற்றினா, 2 பேருக்குமே வனாந்தரம் இருக்குது. உதாரணமாக இஸ்ரவேலருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தினுடைய மறைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உபதேசம். உதாரணமாக
அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அங்கே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், இங்கே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அதை தாண்டி அவங்க செங்கடல் கூட நடந்து வருவாங்க, அந்த கடல் பிளந்து, அது இங்கே ஒப்புமையான ஞானஸ்தானம். அங்கே மேகத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இங்கே ஆவினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அங்கே 3 நாள் பிரயாணம், இங்கே 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல். அங்கே உங்களுக்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும், இங்கே 12 அப்போஸ்தலர்களும் 70 சீஷர்களும். இப்படி ரெண்டும் கரெக்டாக இருக்கும். கானானுக்கு வர வரைக்கும், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கும். வழியில் நடக்கிற கண்மலை அடிக்கப்படுறது, அதில் தண்ணி வர்றது எல்லாமே புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு ஒப்புமை, அதுக்குள்ளே மறைந்து இருக்கும். அதை நம்ம தியானித்து படிக்கணும். அதே மாதிரி தான் அவர்கள் வனாந்தரத்தில் கடந்து வந்த பாதை. அதாவது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நடுவில் என்ன வரும்? ஒரு வனாந்தரம் வரும். அந்த வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்ததான உன் இளவயது பக்தியையும் அப்படிங்கிறார். பொதுவாக நமக்கு வனாந்தரத்தில் ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறோம்? இந்த கடைசி ஜென்ரேஷனில், இந்த காலகட்டத்தில் வனாந்தரம் என்பது விரும்பத்தகாத ஒரு பகுதியாக இருக்கிறது, அல்லது விரும்பத்தகாத ஒரு ஏரியா. வனாந்தரத்துக்கு நான் போக மாட்டேன். எங்களுக்கு நாங்கள் இந்த ஊழியத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது 30 வருஷத்துக்கு முன்னாடி, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஊழியர்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் உபத்திரவமும் வனாந்தரத்தின் பாதையை கடந்து தான் அவங்க பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு வந்தாங்க. ஆசீர்வாதமான ஊழியங்களுக்கு நேராக வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன உபதேசம்? உனக்கு வனாந்தரமே இல்லை, உபத்திரவமே கிடையாது, உனக்கு எல்லாமே ஆசீர்வாதம் தான். அதுக்கு அந்த உபதேசத்துக்கு நிறைய பேர் இருக்குது. கிருபை உபதேசம், கிரேஸ் டாக்டரின், ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, இப்படி நிறையா இருக்குது, ப்ராஸ்பரிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை இன்றைக்கி பேசுகிற ஆட்கள் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் வனாந்தரத்தை கடந்து வந்தவங்க தான். இவங்க எல்லாம் வனாந்தரத்தை கடந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு வந்துட்டு ஜனங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் இது தெரியாமல் போயிட்டோம், எங்களுக்கு வனாந்தரமே கிடையாது அப்படிங்கிறாங்க. வேதாகமத்தில் ஆபிரகாமில் ஆரம்பித்து பவுல் வரைக்கும் வனாந்தரத்தை கடக்காத பரிசுத்தவான்களே கிடையாது. அத்தனை பேரும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு வனாந்தரத்தை கடந்திருப்பார்கள். ஆபிரகாம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார். ஈசாக்கு விதைச்சார் போய் கேராரூரில். அதற்கு பிறகு யாக்கோபு பிரயாணம் பண்ணினார். அதையும் தாண்டி இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் எலியா வனாந்தரத்துக்கு போனார், எலிசா வனாந்தரத்திற்கு போனார். அதையும் தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போனார், பவுல் வனாந்தரத்துக்கு போனார். எல்லாரும் போவாங்க. வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட், உருவாக்குற இடம். அதுதான் உங்களை உருவாக்கும். அதாவது நம்முடைய பாடியில் இம்யூனிட்டி பவர்னு ஒன்று இருக்குது. அதாவது WBC செல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இது ஆக்டிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு சின்ன ஜுரமோ கோல்டோ பிடிக்கணும். பிடிச்சா தான் இது என்ன ஆகும்? திருப்பி ஆக்டிவேட் ஆகி நல்ல பிரிஸ்காக இருக்கும். இதுக்கு அப்படி ஒரு வேலையை நீங்கள் கொடுக்காட்டி உங்கள் ஹியூமன் பவர் அப்படியே குறைஞ்சிரும் பாடியில். வெளிப்படையாக சொல்லணும்னா, இராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க, சண்டையே போடாமல் இருந்தால் என்ன ஆகிடுவாங்க? அவங்களாம் சண்டையே போடாமல் இருந்தால் சண்டையை மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை என்ன செய்யணும்? கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து ஏதாவது ஒன்று, அப்போ தான் அவங்க அந்த சண்டையை மறக்காமல் இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உனக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எதுவும் இல்லை, நீ இருக்கும் போதெல்லாம் வெறும் சந்தோஷமாய் மாத்திரம் இருக்கணும் அப்படின்றாங்க. இதே மாதிரி உங்களுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் யோசித்து பாருங்கள், உங்களுக்கே போர் அடிச்சிடும். நீங்கள் போய் விருந்துக்கு உட்காந்த உடனே வெறும் ஸ்வீட்டாக வைக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், வச்ச உடனே 2 குலாப் ஜாமுன், அடுத்து கொஞ்சம் சக்கரை பொங்கல், அப்புறம் கொஞ்சம் கேசரி, அப்புறம் 2 ஜாங்கிரி, அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு பால்கோவா, இப்படி வச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் கேட்பீங்க, ஓ எப்படி திங்க, என்ன வேணும்? கொஞ்சம் காரம் கொடுங்க. கடைசியாக கேட்பான், ஒரு ஊறுகாயாவது கொடுங்க கொஞ்சம். ஏன்? வெறும் ஸ்வீட்டை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அது நடுவில் ஏதோ ஒரு காரியம் வரணும். அப்போத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டாவது இருக்கும், இல்லையா? சில நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், அவரே அனுமதிக்கிறார், சில பிரச்சனைகளை கொடுக்கிறார். அதற்கு நடுவில் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அதில் விசுவாசம் வளருகிறது. நான் சொல்வேன், வனாந்தரம் ஒருத்தனை உருவாக்கத்தான் செய்யுமே ஒழிய ஒரு நாளும் வனாந்தரம் கொன்று போடவே போடாது.
நல்ல ஊழியர்கள், நல்ல ஆவிக்குரியவர்கள் அந்த வனாந்தரத்தை ஆசீர்வாதமாக எடுத்துப்பாங்க. அங்கே தான் நான் உருவாக்கப்பட்டேன். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தார். பிரச்சனைக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையில் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. நான் இஸ்மவேல் என்கிற துஷ்ட மனுஷனையே வனாந்தரத்தில் சாக விட மாட்டேன்னா என் ரத்தத்தால் கழுவின நீதிமான்களாகிய என் பிள்ளைகளாகிய உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அதுதான் வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட துஷ்ட மனுஷனே கர்த்தர் சாக விடலை, வனாந்தரத்தில் காப்பாற்றிட்டாரு. உங்களையே நீமா விட போறாரு. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் தான் வனாந்தரத்துக்கு சில நேரத்தில் அனுப்புகிறேன். அதாவது வாழ்நாள் முழுவதும் வனாந்தரம் இல்லை, அதுவும் நல்லா இருக்காது இல்லையா? வாழ்நாள் முழுவதும் இப்போ ஆபிரகாம் சாராய் கூப்பிட்றாரு, வாமா போகலாம், ஆண்டவர் என்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. உடனே அந்த அம்மா கேட்கும், எங்கே? எந்த அம்மா வந்தாலும் ஃபஸ்ட் அந்த கேள்வி தானே கேட்கணும். இப்போ யோசித்து பாருங்க, சாரால் ஒரு கேள்வி கேட்கல. வனாந்தரத்தில் தான் பிரயாணம். எங்கேருந்து போனோம்? ஈராக்லேருந்து இஸ்ரவேலுக்கு போனோம். நடுவில் 3 நாடு இருக்குது, கிராஸ் பண்ணி போனோம். சிரியா, அரேபியா, அதை தாண்டி தான் லெபனான் தாண்டி தான் அவர் அங்கே எங்கே போனோம்? இஸ்ரவேலுக்கு போனோம். நடுவில் ஃபுல்லாக வனாந்தரம் தான். ஆனால் அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு இருக்க மாட்டார், எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக வனாந்தரத்திலே குடியிருக்கிறதுக்கும் அந்த அம்மா ரெடியாக இல்லை. ஒரு நாள் வரும், நாம் கானானுக்குள்ளே பிரவேசிப்போம். யோபுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா யோபுக்கு உபத்திரம் வந்துச்சு, அது ஒரு நாள் தான் உபத்திரவம். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். உபத்திரவத்திலே வச்சாருன்னு எப்பவுமே பைபிள் கிடையாது, அதுவும் கிடையாது. ஆனால் உபத்திரவம் இல்லாமையும் கிடையாது. இதுதான் பேலன்ஸான டாக்டரின். அப்படிதான் பைபிள் பேலன்ஸாக தான் போகுது. ஒரு சிலர் தான் ஒன்று தூக்கி பிடிச்சிடறான். சுகர் வந்துருச்சு, என்ன பண்ணிடலாம்? ரைஸே வேண்டாம், இனி வெறும் கோதுமை தான். நல்ல கோதுமை சாப்பிட்டு ஹீட் ஆகி கண்ணெல்லாம் பொங்கி, அப்புறம் இனி கோதுமையே வேண்டாம், இனி ஓட்ஸ் தான். ஓட்ஸை சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி இனி ஒன்றுமே வேண்டாம். நமக்கு ஆண்டவர் எல்லாம் பேலன்சிங்காக கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிட்டா ஒன்றுமே வராது. எல்லாமே கரெக்டாக சாப்பிட்டா என்ன ஆகாது? ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உபத்திரவம் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒன்றுமே இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? நான் உன்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது உண்மை. ஏன் கொண்டு போனேன்? உங்கள்கிட்ட நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறேன்? வாசிங்க அந்த எரேமியா 2:2 திருப்பி வாசிங்க பார்ப்போம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும். வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்ததான இளவயது பக்தி, அது யாருக்கு பொருந்தோம்? யாருக்கு பொருந்தோம்? வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்தான இளவயது பக்தி. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். போதும், கவனிங்க. இப்போ ஆண்டவர், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறார், சவுலுக்கு பதிலாக கொண்டு வர போறார். ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சவுலை தள்ளிவிட்டு கர்த்தர் தாவீதை கொண்டு வருகிற பிளானுக்கு வந்துட்டார். அந்த காலம் வந்துருச்சு, நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். இப்போ சாமுவேலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. போன உடனே 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்பொழுது ஆண்டவர் ஈசாயின் மகனை அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டார். இப்போ முதல் பையன் வரான். வந்த உடனே சாமுவேல் பார்க்குறாரு, எழுந்திருச்சு இவன் தான் சொல்லி அபிஷேகம் பண்ண போயிட்டார். கர்த்தர் சொல்றாரு, இவன் இல்லை, இவன் இல்லை. இப்போ ஒருத்தராக வராங்க, அடுத்தடுத்து வராங்க. கடைசியாக சாமுவேல் கேட்குறாரு, 10வது வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை
சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களை ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். நல்லா கவனிங்க, இவனை அவங்க கணக்கிலே கொண்டாடல. யார? தாவீதை கணக்கிலே கொண்டாடல. தாவீது எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க வீட்டில் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுற செரிமனி நடக்குது. ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்புங்கிறார் சாமுவேல். எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பியாச்சு. தாவீதுக்கு இன்விடேஷனே கிடையாது. அவர் எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் செலக்ட் பண்ண ஆள் அவன் தான், முக்கியமான ஆள் அவன் தான். அவன் தான் விஐபி. ஆனால் அவனுக்கு இன்விடேஷன் கிடையாது. அவன் எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். இந்த செலெக்ஷன் இப்போ எங்கே நடக்குது பாருங்க. வீட்டில் இருக்கிற எவனையுமே கர்த்தர் செலக்ட் பண்ணல, வனாந்தரத்தில் இருக்கிற ஒருத்தனை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய செலெக்ஷன் எங்கே நடந்திருக்குது? ஆண்டவர் செலக்ட் பண்ணுற இடம் இருக்கு பாருங்க, இங்கே தான் அப்படின்னு அவருக்கு ஒரு ப்ரொசீஜரே கிடையாது. ரெண்டு பேர் வந்து தண்ணி குடிப்பான், ஒருத்தன் முழங்கால் போட்டு குடிப்பான், ஒருத்தன் நக்கி குடிப்பான். அவர் அங்கேயே செலக்ட் பண்ணி முடிச்சிருவார். செலெக்ஷன் அங்கே நடந்திருக்கும், அவன் தான் பாரு. அப்புறம் வயிற்றுலேயே செலக்ட் பண்ணிடுவார். ரெண்டு பேர் முட்டி மோதுவாங்க, அங்கேயே செலக்ட் பண்ணிடுவார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான், அங்கேயே சொல்லிடுவார். அவர் எங்கே எப்படி செலக்ட் பண்ணுறாரு நமக்கு தெரியாது. ஆனால் செலெக்ஷன் கர்த்தர் நம்மளை பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வச்சுருப்பார். அந்த இடத்துல நீ உண்மையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஜாபு, எல்லாரும் சவுலுடைய இராணுவத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு வனாந்தரத்தில் வேலை. என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. ஆனால் என்ன நடக்குது? கர்த்தர் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்கே வனாந்தரத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, வனாந்தரத்தில் நீ எப்படி ஃபாலோ பண்ணுற, அந்த வனாந்தரம் தான் உன்னுடைய செலெக்ஷன் பாயிண்ட். உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறது எங்கே தெரியுமா? உன் உபத்திரவத்துக்கு மத்தியில். உன்னை அங்கே தான் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஏன் என்ன ஆண்டவர் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? நம்ம சகோதரர்கள்லாம் நல்லா இருக்கிறானுங்க. பல நேரத்தில் நமக்கு அப்படி தான் தோணும். நம்ம கூட இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கான், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறான், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஈசாய் மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எதுக்கு லாய்க்கு இல்லை, படிக்கலை, குறைவான சம்பளம், அல்லது நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது கொஞ்சம் வசதி குறைவான இடமா இருக்கும். வீட்டிலையே நமக்கு அந்த பாகுபாடு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நம்மளை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க, எதுக்கும் கூப்பிடவே மாட்டான். கடைசியாக தான் நம்மளை ஞாபகத்துக்கே கொண்டாடுவான். இன்னும் அவனை நம்ம கூப்பிடவே இல்லையா, அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுங்கம்பா. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுப்பான், நமக்கு ஃபோனில் பேசுவான், வந்துடு கொஞ்சம் அப்படிம்பாங்க. அதுவும் நம்மளை எது கூப்பிடுவான்னா வீட்டு வேலை பார்க்க தான் கூப்பிடுவான். பல நேரங்களில் நம்ம வீடுகளில் கூப்பிட்றது எதுக்குன்னா, அவன் வந்தால் நல்லா வேலை பார்ப்பான், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனை கூப்பிடுங்கம்பா. நம்மளை ஒரு பொருட்டாகவே யோசிக்க மாட்டானுங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? நீ எங்கே உன்னை நான் பிளேஸ்மெண்ட் பண்ணேனோ, நான் தான் உன்னை அந்த வனாந்தரத்தில் வச்சேன். நான் தான் எல்லாரும் தள்ளப்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சேன். உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்தில் நான் தான் உன்னை உட்கார வைத்தேன், வேற யாரும் உட்கார வைக்கல. ஏன்னா அங்கே தான் உன் செலெக்ஷன் நடக்க போகுது. நீ அங்கே என்னை எப்படி பின்பற்றி வருகிறாய் என்பதை நான் பார்க்க போகிறேன். அந்த வனாந்தரத்தின் உன் இளவயது பக்தியை நான் பார்க்குறேன். நீ அந்த வனாந்தரத்தில் எப்படி என்னை ஃபாலோ பண்ண போகிற, எப்படி என்னை தெரிஞ்சுக்க போகிற, அந்த வனாந்தரத்தில் நீ எப்படி எனக்கு உண்மையாக இருக்கிற அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொண்டு போகிற இடம் தான் வனாந்தரம். அதுதான் செலெக்ஷன் பாயிண்ட். மோசே மலைக்கு மேலே இருக்கிறாரு, அவர் ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கிறார் 40 நாள். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உபாசம் இருக்கிறாரு, ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறாரு. கீழே இஸ்ரவேல் ஜனங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, குசித்து குடித்து விளையாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவன் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கான் உலக பிரகாரமாக, இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவலி சந்தோஷமாக இருக்கிறான். மேலே ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கிறான். யாரு? யோசுவா. மலைக்கு கீழே இவன் என்ன நினச்சாங்க உட்காந்துருப்பான். இவன் இஸ்ரவேல் ஜனங்களோடையும் உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கும் போகலை, இன்னும் இவன் செலக்டும் ஆகலை, ஆண்டவர் மேலே வானும் சொல்லலை. இவன் மலைக்கு கீழேயே உட்காந்துருக்கான். ஏன் உட்காந்துருக்கான்? இவனுக்கு ஒன்றும் தெரியாது. மோசே போயிருக்கார், வரட்டும், வர வரைக்கும் இங்கே உட்காந்துருப்போம். அதுதான் அவனுடைய செலெக்ஷன் பாயிண்ட். அந்த இடத்துல தான் கர்த்தர் யோசுவாவை செலக்ட் பண்ணுறாரு. நியாயமாக மோசேக்கு அப்புறம் லேவி கோத்திரத்தில் வேற யாராவது தான் வரணும், வேற யாராவது தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் யோசுவா லேவி கோத்திரமே கிடையாது. மோசேக்கு அப்புறம் கர்த்தர் யாரை கொண்டு வராரு? யோசுவாவை கொண்டு வராரு. ஏன்? நீ ஒரு நாள் ஒரு மலைக்கு கீழே உட்காந்து மேலே போயிருக்கிற மோசேக்காக பார்த்துக்கிட்டே இருந்த பாரு.
இவனுங்கெல்லாம் புசித்து குடித்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது நீ எந்த சந்தோஷமும் வேணாம், எனக்கு எதுவும் தேவையில்லை, மேலே போயிருக்கிற மோசே கீழே வந்தா போதுன்னு உட்கார்ந்திருந்த பாரு. அந்த நாளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். யாரும் ஒன்ன பார்க்கல, நான் ஒன்ன பார்த்தேன். நீ உனக்கு வேலை கிடைக்காம அழுது ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் நிற்கிது. சில நேரத்தில் கர்த்தர் உன்னை பின்னாடி ராஜாவாக்கணும்னா, நான் இது எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சிலருக்கு சொல்கிறேன், பின்னாடி உன்னை ராஜாவாக்கணும்னா முன்னாடி சில காரியங்கள் உனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுவார். நான் சொல்கிறது உண்மை, கடந்து வந்தவங்களுக்கு தெரியும். பின்னாடி உன்னை ராஜாவாக்கணும்னா முன்னாடி உனக்கு சிலது கிடைக்க விடாமல் பண்ணிடுவார். சிலருக்கு படிப்பு வராது. ஏன் வராது? எல்லாரும் நல்லா படித்து மார்க் எடுப்பா, நமக்கு மட்டும் வராது. நம்மளும் படித்து தான் பார்ப்போம், நம்ம படித்தது மட்டும் பேப்பரில் வராது. பல நேரங்களில் உண்மையாக படிச்சுட்டு போன போது கூட சில நேரங்களில் நமக்கு சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்குது. பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், காலேஜ் படிக்கும்போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி போகுது. சில நேரத்தில் பதிலும் சொல்லுவார், வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பார், அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும். ஆனால் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு பாதையிலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நடத்தின பாதை நல்லது, அதனாலே நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா என் கூட படித்தவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல நிலைமையெல்லாம் உலக பிரகாரமாக. ஒருவேளை நானும் அதை செய்திருந்தால் என்னால் ஒருவேளை அந்த நல்ல நிலைமையை விட்டுட்டு வர முடியாமல் போயிருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் என் பலவீனம் எது, என் பலன் எது, என்னால் எதை விட முடியும், என்னால் எதை விட முடியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதனால் எந்த லெவலுக்கு எனக்கு அனுமதிக்கணுமோ அந்த அளவுக்கு அனுமதிச்சார். பல நேரங்களில் சில விஷயங்கள் என்னுடைய வாலிப பிராயத்திலிருந்து ஊழியத்துக்கு வர வரைக்கும் பல காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கலை, கொடுக்கலை. ஏன் கொடுக்கல, எதனால் கிடைக்கல அப்படின்னு யோசித்து ஒரு நாள் யோசிக்கிறதே விட்டுட்டேன். கர்த்தருக்கு சித்தமானா கிடைக்க விடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு சித்தமானா கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கடைசியில் அப்படி தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவர்கிட்ட. பல நேரத்தில் அப்படி தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு மட்டும் நடக்கலை. அதை விட பெரிய விஷயம், படிச்சிருவோம், சில கோர்ஸ் முடிச்சிருவோம், நமக்கு மட்டும் வேலை கிடைக்காது. நம்மளை விட குறைவானவனுக்கு கிடைக்கும். நம்ம சொல்லி அவன் போவான், அவனுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. ஏன் நடக்குது தெரியாது. பல நேரத்தில் நமக்கு போய் நிற்போம், நமக்கு இல்லை சாரும்பான். ஆனால் அதை விட குறைவான குவாலிஃபிகேஷன் ஒருத்தன் வருவான், அவனை வச்சுப்பான். அவன் நம்மக்கிட்ட சொல்லுவான், நீ அதுக்கு போலியா, அந்த வேலையை எனக்கு கட்சி செய்யும்பான். ஏன் நடக்குது? பல நேரத்தில் கர்த்தர் உனக்கு எல்லா கதவுகளையும் அடைப்பார். ஏன் தெரியுமா? அவர் திறந்து வச்சிருக்கிற ஒரு கதவு வழியாக தான் நீ போகணும். அந்த ஒரு கதவு திறக்கணும்னா எல்லா கதவும் மூடிடுவார். நாம நினைச்சுப்போம் எல்லா கதவும் திறந்திருக்கோம், எல்லா பக்கமும் போயிடலாம், உடனே இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு கிளம்பி நம்ம துபாய் போயிடலாம், நாளன்னைக்கு கிளம்பி சவுதி போயிடலாம், அமெரிக்காவில் கூப்பிடுறாங்க, யூகேல நீ எங்கே வேணால் போங்க, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் உன்னை எங்கே நியமிச்சாரோ அங்கே தான் போக முடியும். அந்த இடம் தான் அது. தூத்துக்குடியில் நீ ஊழியக்காரன் ஆகணும்னா நீ தூத்துக்குடியில் தான் ஊழியக்காரன் ஆக முடியும். அமெரிக்கா போகிறதுக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கிடைக்காது. நான் சொல்கிறது நிஜம். கர்த்தர் ஆபிரகாம் லிங்கனை பிரசிடென்ட் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆபிரகாம் லிங்கம் அதுக்கு முன்னாடி எதெல்லாம் நின்னாரோ எலெக்ஷனில், சாதாரண எலெக்ஷன்லேருந்து அத்தனையிலும் தோத்துட்டார். ஒன்றில் கூட ஜெயிக்கல. அவர் லைஃப்பில் ஒரு எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சதே கிடையாது. அவர் ஜெயிச்சது ஒரே ஒரு எலெக்ஷன் தான், அது பிரசிடென்ட் எலெக்ஷன், அமெரிக்க ஜனாதிபதி. அதோடு அவர் கதை முடிச்சு. கர்த்தர் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கு கீழே இருக்கிற எதையும் தரமாட்டார். அது கர்த்தர் நியமிச்சு வச்சது. அப்போ நம்ம அந்த கடந்து போகிறோம் பாருங்க, நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அதுதான் வனாந்தரத்தின் பாதை. ஏன் எனக்கு மட்டும் நடக்கலை, எனக்கு மட்டும் கிடைக்கல, அக்கா தங்கச்சிங்களில் எல்லாருக்கும் நல்லா செஞ்சாங்க, என்னை மட்டும் வஞ்சித்தாங்க. ஆமாம், உன்னை மட்டும்தான் வஞ்சித்தாங்க. ஏன்? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் உனக்கு தகப்பனா இருந்து செய்யணும். அப்பதான் நீ வாழ்நாளெல்லாம் சொல்லுவ, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னோடு கூட இருந்தார், வேற யாருமே இல்லைன்னு சொல்லுவ. அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு கிடைக்க விடாம பண்ணார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் மேலேயும் கோவம், அப்பா மேல கோவம், அம்மா மேல கோவம், அண்ணன் மேல கோவம், நீங்க எல்லாம் என்ன வஞ்சித்துட்டீங்க, கொடுக்காம போயிட்டீங்க. ஆமா, அவன் அப்படி பண்ண வச்சதே ஆண்டவர் தான். ஏன்? உனக்கு கொடுக்க தகுதி உலகத்துல கர்த்தருக்கு மட்டும் இருக்கு, அவர் நியமித்த ஆட்களுக்கு மட்டும் இருக்கு, அவரே கொண்டு தருவார். ஆரம்பத்துல கர்த்தர் உடைச்சி 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 இப்ப யார் வந்தாலும் இது கிடைக்காது, இது ஆவாது, அப்படி மனசுல ஆகி போச்சு. ஏன்? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவர் உள்ள பார்க்கிறவர்.
உள்ள பார்த்தாலே வெளியே நிறுத்திடுறாரு, உள்ள கிடைக்கும் நினைச்சாலே வெளியே ஸ்டாப் பண்ணிடுவார். ஒரு பெரிய ஊழியக்காரர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் வந்து விசுவாசத்துக்கு பேர் போனவர், தன் பையனுக்கே விசுவாசம்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த மாதிரி விசுவாச வீரன் அவர் ஒரு தடவை அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் மாதம் அவருக்கு ஆஃபரிங் அனுப்புவார். 1ஆம் தேதியான கரெக்டாக ஆஃபரிங் வந்துடும். இவருக்கு தொடர்ந்து ஒரு 5-6 மாதம் வர ஆரம்பித்த உடனே அடுத்த 1ஆம் தேதி வரப்போது இவருக்கு ஒரு தேவை வருது. நாளைக்கு அந்த பணம் காலையில் வரும், அந்த பணத்தை வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு குளித்து நல்லா நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வாசலில் 9:30 மணிக்கு வர போஸ்ட்மேனுக்கு 7 மணிக்கே உட்காந்துட்டார். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 9:30 மணி வரைக்கும் போஸ்ட்மேன் வரல. 9:30 மணிக்கு போஸ்ட்மேன் வந்தார். வந்த உடனே இவர்கிட்ட வந்த உடனே இவர் பேனாவோடு உட்காந்துருக்காரு. கையெழுத்தை போட்டு வாங்கி வேலையை முடிச்சிருவோன்னு வந்தார். வணக்கம் சார்ன்ட்டு போயிட்டார். இவர் போட வர கூப்பிட்றாரு, இங்கே வாங்க, நமக்கு ஏதாவது வந்திருக்குமே. வரல சார். நல்லா பாருங்க. நல்லா பார்த்தாச்சு, வரவே இல்லை. இவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். இவருக்கு தேவை. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உன்னுடைய பார்வை என்னை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நான் தான் அதெல்லாம் அனுப்பினேன். எப்போ உன் பார்வை அது மேலே போச்சோ நான் நிறுத்திடுவேன். நீ எப்போவுமே என் மேலே தான் இருக்கணும். வனாந்தரத்தில் நீ பின்பற்றும் போது, தேவைகள் வரும்போது உன் இள வயது பக்தி ஆண்டவரை நோக்கித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் உன்னுடைய பார்வை சுற்றி இருக்கிற மனுஷனை நோக்கி இருக்கவே கூடாது. எலியாவை நோக்கி எலிசா பார்க்கணும். எலியா சொல்றான், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தால் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். கரெக்டா எலிசா பார்க்கறான், 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இப்போ எலிசா கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு பேர் என்னது? கேயாசி. இப்போ ஒருவேளை எலிசா கிட்ட அவன் உண்மையா இருந்திருந்தால் எலிசா சொல்லியிருப்பான், நான் சாகும்போது நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்தா உனக்கு என்ன கிடைக்கும்? 4 மடங்கு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே எங்கிட்ட எத்தனை இருக்கு? 2. இப்போ 4 கிடைக்கும். ஆனால் கேயாசி ஒரே ஒரு தடவை எலிசாவுக்கு பதிலாக எலிசா கிட்ட வந்த நாகமானை பார்த்தான். அவன் பார்வை எலிசா மேலேருந்து நாகமான் பக்கம் திரும்பிச்சு, மொத்த ஆசீர்வாதமும் போச்சு. அதுக்கு பதிலாக குஷ்டம் வந்துருச்சு. நம்முடைய பார்வை எப்பவுமே தேவன் மேல மட்டும்தான் இருக்கணும். நம்மை சுத்தி ஆசீர்வாதங்கள் வரும், ஆட்களை அனுப்புவார், கர்த்தர் கொடுப்பார். எது வந்தாலும் என் பார்வை கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கும். அதுதான் நான் வனாந்தரத்தில் அவரை பின்பற்றுகிறதான இளவயது பக்தி. நான் என்ன சொன்னாலும் ஆண்டவரை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன். அதுதான். இப்போ தாவீதை கூப்பிட்டு அனுப்ப சொல்றாங்க, கூப்பிட்டு அனுப்புறாங்க. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், தாவீது வருவாரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்களேன். 12வது வசனம், 16-12 வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன்தான், அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை, இவன்தான் நீ எழுந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பையன் வரும்போது ஆண்டவர் சொல்லவே இல்லை, இவரே எங்க போயிட்டாரு? அபிஷேகம் பண்ண போயிட்டாரு. வசனம் சொல்லுது, அவன் வந்தபோது எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். அவனை பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இவன் தான். ஆனா தாவீது வரும்போது இவர் என்ன பண்றாரு? உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவனா? சின்ன பயலால இருக்கான், இவனையா செலக்ட் பண்ணி இருக்கிறாரு? கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், நீ எழுந்து அபிஷேகம் பண்ண. அவனை உட்காந்துருக்காத, எழுந்துரு. சில நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கூட உன் மேன்மை தெரியாது, உன்னை கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தானம் தெரியாது. வெளிப்பிரகாரமாய் உன்னை பார்ப்பார்கள், நீ லாய்க்கில்ல அப்படிம்பாங்க. பல நேரத்தில் சில ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, யாராவது வந்து ஐயா பிரைஸ்லாடியா சோத்திரை அப்படின்னா அவன் நல்லவன். அவன் பாட்டுன்னு வருவான், கடைசியாக உட்காந்துருப்பான், ஜோம் பண்ணுவார், கூட்டம் முடிஞ்சவொடனே எழுந்திரிச்சு போயிடுவார். அவரை பார்த்தா இவருக்கு பிடிக்காது. அவர் சொல்வார், அவர் திமிர் பிடிச்சவர், பிரைஸ்லாடு கூட சொல்ல மாட்டார், வந்தா போயிடுவார் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அவன்தான் கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிறவன். இவன் இருக்காமல, ஐயா நீங்க இருந்தா நானும் இருப்பையா, நீங்க செத்தா நானும் செத்துருவையா, உங்களுக்காக தான் ஐயா இந்த ஜீவனே. இவன் தான் முதல் குழி தோன்றவன், ஃபஸ்ட்டு குழி தோன்றவன் இவன் தான். இந்த நல்லா உங்களை நேசிக்கிறவன்
ஒரு நாளும் அவன் வாயை திறந்து சொல்ல மாட்டான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன். மனைவி என்னைக்காவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? மனைவி உங்ககிட்ட சொல்லி பார்த்துருக்கீங்களா? உள்ளே நுழைஞ்ச உடனே நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன்னு தெரியுமா? அதெல்லாம் ஒன்லி சீரியலில் அது மட்டும்தான் நடக்கும். அந்த வசனத்தை வாசிங்க, எரேமியா 2:2 வாசிங்க பார்ப்போம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்? எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க ஆண்டவர். உன் இளவயது பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். அது என்ன வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்னா என்ன? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே வீட்டுக்கு வருவாங்க, 2 நாள் 3 நாள் கழிச்சு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே கணவர் வீட்டுக்கு வேலைக்கு போவார். போகும்போது சாயங்காலம் 5 மணிக்கு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார் பொதுவாக. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் வீட்டில் ஒரு தனிமையை உணரும். முதல் நாள் நான் சொல்கிறது, முதல் 2-3 நாளைக்கு வாழ்க்கைப்பட்ட போது வந்த நேசம். அது ரூம்குள்ளேயே இருப்பாங்க. பொதுவாக அந்த மாமியார் வந்து கூப்பிடுவாங்க, ஏம்மா வா வெளியே வா, இப்படி உட்காந்தே இருக்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தான் பழகு. இப்போ இந்த அம்மாவுக்கு எல்லாமே அந்நியமாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். ஆனால் எல்லாம் இருக்கும். வீட்டில் சாப்பாடு இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும், சோஃபா செட் இருக்கும், அப்புறம் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, சாப்பாடு கப்பாடு எல்லாம் இருக்கும். ஆனால் எதோடையும் இந்த அம்மாவால் என்ன ஆக முடியாது? மிங்கிளாக முடியாது. எல்லாமே அந்த அம்மா கொஞ்சம் அந்நியமாக இருக்கும். இப்போ இந்த அம்மாவுடைய எண்ணம் யார் மேலே இருக்கும்? இந்த ஆள் வந்தாருன்னா இவரு கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் வெளியேவாது போகலாம், எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வெளியே போயிருக்கிற அவர் மேலேயே அதுக்கு எப்படி இருக்கும்? எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சுற்றி எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் உறவுகள் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? வெளியே போயிருக்கிற கணவன் மேலேயே இருக்குது. 5 மணிக்கு வரேன்னு சொன்னோன்னே இந்த அம்மா 4 மணிக்கே என்ன ஆகிடும்? குளிச்சு ரெடியாகி அலங்காரம் பண்ணி ஷார்ப்பாக 5க்கு ரெடியாக இருக்கும். வாழ்க்கைப்பட்ட போது அதை மறந்துடக்கூடாது. அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கைப்பட்ட போது ரெடி ஆயிரும். ஆனால் எந்த கணவனும் சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வரவே மாட்டார். அது டிஃபால்ட்டாக அவர்கிட்ட இருக்க நல்ல குணம். உடனே மாமியாரை கேட்பாங்க, மணி 5 ஆச்சு. இப்போ இருக்கவங்கன்னா ஃபோன் பண்ணிடுவாங்க, அப்போ இருக்கவங்க 5 ஆச்சு இன்னும் அவர் வரலையே. உடனே அந்த மாமியார் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, ஆமாம் அப்படித்தான்மா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். 5ங்கிறது 5:30 ஆகும், ஆனால் வந்துடுவார். ஏன்னா அவரும் கல்யாணமான புதுசு இல்லையா, வந்துடுவார். இந்த அம்மா முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். வந்து வெளியே கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு. வந்தோடனே அவரும் கூட்டிகிட்டு போவார், வெளியே போவாங்க. ஏன் காலையிலேருந்து இருந்த சோகம் இப்போ இல்லை? இப்போ காலையிலேருந்து வீட்டில் எல்லாம் இருந்துச்சு, சொந்தக்காரங்க இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் இருதயமோ வெளியே போயிருக்கிற மணவாளன் மேலேயே இருந்துச்சு. எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு வெளியே போவார்? இந்த வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. அவர் வீட்டில் தனியாக இருக்கிறன்னா உடனே கணவன் சொல்வார், தான் அம்மாலாம் இருந்தாங்களே அவங்களாம் இருக்கட்டும், நான் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு. அதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். இன்னைக்கு நம்மளை சுற்றி இந்த பூமியில் எல்லாம் இருக்கும், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். ஆனால் இது எதோடையும் என் ஆத்மா ஒத்து போகாது. என் ஆத்ம நேசர் ஒருவர் வெளியே போயிருக்கிறார், அவர் திரும்பி வருவார். என் ஆத்மாவோ அவரையே வாஞ்சித்து காத்திருக்கும். இந்த பூமியில எல்லாம் இருக்கும், எனக்கு எதுவும் இல்லைன்னுலாம் கிடையாது. ஆனால் என் இருதயம் எப்படி இருக்கும்? அவர் மேலேயே இருக்கும். என் ஆத்மா அவரையே தேடும். எப்போ வருவார், எப்போ வருவார், வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவார். எனக்கு இந்த இடம் ரொம்ப போர் அடிக்குது, யாரோடையும் பேச எனக்கு இஷ்டமே இல்லை. அந்த மாதிரி சொல்லும், யார் கூடயும் பேச எனக்கு இஷ்டமே இல்லை. எனக்கு வேண்டியது நீங்கள் உட்காந்து என் கூட பேசணும், நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும், எப்போ வந்து கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்கும் ஃபோன் பண்ணி. அதே மாதிரி தான் தேவன் விரும்புகிறார். என் மனைவி எப்படி இருக்கணும்? மணவாடியாக சபை எத்தனை ஆசீர்வாதங்கள் பூமியில் என்னை சுற்றி இருந்தாலும் என் ஆத்மா மட்டும் என் மணவாளனை தான் தேடணும், வேற எதையுமே தேடக்கூடாது அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். வாழ்க்கைப்பட்ட பிறகு 10 வருஷங்கள் என்ன ஆகும்? அவர் வந்து இவரை தேடுவார். ஏமா எங்க இருக்க? இதோ பின்னாடி தான், காப்பி வேணும், உட்காருங்க, வேலையை முடிச்சுட்டு வரேன். அதே அம்மா தான், அதே வீடு தான், அதே மணவாளம் தான். சாப்பிட ஏதாவது இருக்கா? டேபிள் மேலே இருக்கு, பாருங்க, போட்டு சாப்பிடுங்க. அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். இன்னைக்கு அப்படி இருக்குதா?
யோசித்து பாருங்க, ரெபேக்கா வாழ்க்கப்பட்டு வராங்க. வந்த உடனே வசனம் சொல்லுது, அந்த வசனம் அழகாக இருக்கும். 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். என்ன நேசம்? அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஈசாக்குடைய தாயினுடைய சோகம் நீங்கி அவன் என்னவானா? ஆறுதல் அடைந்தான். அவன் தாயின் சோகம் ரொம்ப பெருசு. ஏன்? ஈசாக்கு பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு 90 வயசு, சாகும்போது ஈசாக்குக்கு 37 வயசு. ஏன்னா சாராள் சாகும்போது 127 வயசு. அப்போ ஈசாக்குக்கு 37 வயசு. கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. 3 வருஷம் அவங்க அம்மாவுடைய சோகம் அவனுக்கு இருந்திருக்குது. சாதாரண இல்லை, 3 வருஷம் அம்மாவுடைய சோகம். ஏன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு இவன் தான் உயிர், இவன் தான் உலகம். இவனுக்காக அந்த அம்மா என்ன வேணாலும் செய்யும். வேலைக்காரமாக விரட்டும், எல்லாத்தையும் மாற்றும், மொத்தத்தையும் கொடுத்துரும். ஒரே பையன், அதுவும் கடைசியாக பிறந்தவன், ஒரே பையன், கடைசி காலத்தில் பிறந்தவன். அவ்வளவு பாசத்தை ஊட்டி வளர்த்து 37 வயசு வரைக்கும் அன்பா வளர்த்துருக்கு. அதனால தான் அவனால் அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க அம்மாவுடைய சோகத்தை என்ன பண்ண முடியல, மறக்கவே முடியல. அதுதான் தாயினுடைய அன்பு. ஆனால் ரெபேக்காள் விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா உள்ளே வந்துச்சு, தன் தாயின் சோகம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். நான் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் என் துக்கத்தை மாற்றுகிற ஆறுதல் உன் கையில் இருந்துச்சு. ஆண்டவருக்கு இந்த பூமியை உண்டாக்கி ஆதாம் காலத்திலிருந்து சபை உருவாகிற வரைக்கும் 4000 வருஷம் மனுஷனை பார்த்து 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 ஆண்டவர் வந்து ஃபெடப் ஆயிட்டார். நோவா காலத்தில் சொல்றாரு, தான் மனுஷனை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்பட்ட. ஏண்டா இவனை படைச்சேன், நான் எதுக்கு இவனை படைச்சேன்? சவுலை ராஜாவாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எதுக்கு இப்படி பண்ண? இஸ்ரவேலை தேவன் தூர்த்து போட்டார். அந்த அளவுக்கு வேதனைப்படுத்திட்டாங்க. 4000 வருஷம் அவருக்கு இருந்த சோகத்தை 3.5 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த புதிய ஏற்பாட்டு சபை அவருக்கு ஆறுதலாய் மாறியது. இந்த சபை புறஜாதி தேசத்திலிருந்து மணவாளனை சந்திக்க வருது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல். இத்தனை வருஷம் நான் காத்திருந்த ஒரு கூட்டம், நான் எப்படிப்பட்ட ஜனங்களை விரும்பினேனோ, என்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நான் விரும்பினேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்தார். எல்லா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சார். அவர்களோ அவருக்கு விரோதமாய் முறுமுறுப்பார்கள், முறுமுறுப்பாங்க, தேவனுக்கு விரோதமாக பேசுவாங்க. கர்த்தர் அப்படியே ஃபெட்டப் ஆயிட்டார். அவர் எதிர்பார்க்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் எனக்கு வேணும். அவர் கேட்குறாரு எரேமியால, நீங்கள் என்னை விட்டு போவதற்கு நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? அந்த கூட்டத்தை தள்ளிட்டு, இஸ்ரவேலுங்கிற கூட்டத்தை தள்ளிட்டு உன்னை என்னையும் கர்த்தர் கொண்டாந்துருக்கிறார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த 4000 வருஷத்தின் சோகத்தையும் எனக்கு ஆறுதலாய் மாற்றக்கூடிய ஒரு கூட்டம் எனக்கு வேணும், ஒரு சபை வேணும். அந்த சபை நீங்களும் நானும் தான். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார், உங்களை என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, ரத்தம் சிந்தி செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். நீ வந்தினா அந்த இடத்துல ஆறுதல் வந்துடணும். நீ வந்தினா கர்த்தருக்கு ஆறுதல் வரணும். கர்த்தருக்கு ஆறுதல் வரணும். முதல்ல நீ வரும்போது யாருக்கிட்ட ஆறுதல் வரணும்? மனுஷங்கிட்ட. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? ஒரு மருமக வீட்டுக்குள்ள வருதுன்னா மாமியார் பயப்படுது, ஆனா அண்ணம்மா தான் பார்க்குது. பொண்ணு பார்க்கறது யாரு? மாமனாரும் மாமியாரும் தான் பார்க்குறாங்க. பார்த்து கல்யாணம் பண்ற வரைக்கும் எல்லாம் சந்தோஷம். கல்யாணமான அன்னைக்கு மாமியாருக்கு பயம் வந்துடுது. இவ நம்ம கூடாரத்தை காலி பண்ணிடுவாளோ, நம்மளை அனுப்பி விட்டுருவாளோ, துரத்தி விட்டுருவாளோ. ஈசாக்குக்கு இருந்த ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கூடாரத்தில் மாமியார் இல்லை. இந்த அம்மா வந்து உக்காந்துக்குச்சு.
இப்போ ஒரு கூடாரத்துக்குள்ள 2 பேர் இருக்க வேண்டியிருக்கு. மாமியாரும் இருக்க வேண்டியிருக்கு, மருமகளும் இருக்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்க ஈசாக்கு என்ன பண்ணிடுறான்னா, அவன் வெளியிலே தியானம் பண்ணும்படி போயிருந்தான்னு கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கே வரமாட்டான் பாதி பேர். உள்ள ரெபேக்காலும் சாரெல்லாம் அடிச்சுக்குது. கடைசியில் ஊழியக்காரன் வந்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. கேட்டு பாருங்க, இப்போ இருக்கிறவங்கள அவ சரியில்லை, குடும்பத்தை பிரிக்க வந்துட்டான், குடும்பத்தை நாசமாக இல்லைங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு வரும்போது ஆறுதலை தான் கொண்டு வந்திருக்கிறார். வரவங்களுக்கும் தெரியணும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியணும், கர்த்தர் என் மகனுக்கோ என் மகளுக்கோ ஒரு மகனையோ மருமகளையோ கொண்டு வராருன்னா என் குடும்பத்தை கட்டதான் கொண்டு வராளே ஒழிய, வருகிறவள் எனக்கு ஆறுதலாகத்தான் வருகிறாளே ஒழிய அவள் என் குடும்பத்தை ஒழிக்க வரலன்னு நீங்க நம்பணும். நீங்க உங்க விசுவாசமே எப்படி இருக்கு தெரியுமா? ஆளே பார்க்கவே சரியில்லையே, இவ எப்படி விரட்டி விடுவாளோ, ஆமா விரட்டுவா. ஏன்னா அவன் விசுவாசம் அப்படி. பேசும்போதே எப்படி பேசுறது, அவ ரொம்ப அழுத்தமா இருக்கு, பேச்செல்லாம் ரொம்ப கோபமா இருக்கு. இல்லை, விசுவாசமா இருங்க. அவ வர்றது என் குடும்பத்தை கட்டத்தான் வர்றா, என் குடும்பத்தை இடிக்க வரல. எனக்கு அப்புறம் என் சந்ததி என் பையன் வழியா இருக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நீங்க யோசிக்கும் போதே தப்பா யோசிக்கிறீங்க. அடுத்து வரவங்களுக்கும் சொல்றேன், நீங்க ஒரு வீட்டுக்கு போறது அந்த வீட்டுக்கு ஆறுதல் கொடுக்கத்தானே ஒழிய அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை வெளியே கூட்டின்னு வரதுக்கு இல்லை. சிலதெல்லாம் இருக்கு, எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சிலதெல்லாம் இருக்கு, அது போகும்போதே மைண்டோட தான் போகுது. நான் என்னால் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க முடியாது, என் சுபாவமே தனியாக இருக்குது, அதுக்கு நீ வனாந்தரத்துக்கு தான் போகணும், தனியாக போயிட வேண்டியதுதான். அப்பா அம்மாவோட சேர்ந்துருக்க முடியும், அண்ணன் தம்பியோட சேர்ந்துருக்க முடியும், ஆனால் எங்கே சேர்ந்துருக்க முடியாது, மாமனார் மாமியாரோட சேர்ந்துருக்க முடியாது. கர்த்தர் பார்க்குறாரு, நீ ஆறுதல் கொடுப்பேன்னு நினச்சி தான் உன்னையே நான் உருவாக்குனேன். நீ இருக்கிற 2 பேருக்கே என்னவா இல்லை, ஆறுதலா இல்லை. உன்னை சுற்றி மொத்தமே 4 பேர் தான், அந்த 4 பேருக்கே நீ ஆறுதலா இல்லை, அப்புறம் எப்படி கர்த்தருக்கு ஆறுதலா இருப்பீங்க? உங்க வீட்டில் ஆறுதல் இல்லை என்றால் சபையிலும் ஆறுதல் இருக்காது. ஏன்? வீட்டில் இருக்கிற பிரச்சனை சபையில் பிரதிபலிக்கும். இங்கே வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, பாஸ்டர் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, சமாதானம் பண்ணுங்க, பஞ்சாயத்து பண்ணுங்க. ஏன் நடக்குது? ஏன் வர்றது ஆறுதலா வரல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். நீ உள்ளே வரும்போது ஆறுதல் வரணும், நீ உள்ளே வரும்போது ஆசீர்வாதம் வரணும். அப்படித்தான் நீங்களும் நானும் பரலோகத்தில் நுழையும் போது பரலோகம் நினைக்கும், எனக்கு ஆறுதல் கொடுக்க ஒரு கூட்டம் மேலே வருகிறது, என் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி மேலே வருகிறது. இதெல்லாம் யார் தெரியுமா? ஆறுதல் கொடுக்குறவங்க. அப்படிப்பட்டவங்க தான் போகவும் செய்வீங்க. நல்லா பார்த்துங்க, மாமியாரையும் மாமனாரையும் விரட்டி ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு கணவனோட சந்தோஷமா இருந்துட்டு வரும்போது அப்படியே மறுரூபமாகி போயிடலான்னு நினைக்கவே நினைக்காதியா, சான்ஸே இல்லை. காண்கிற மாமியாருக்கிட்ட அன்பு கூற முடியாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவ? எப்படி கூற முடியும்? அந்த ஒரு 70 வயசு 80 வயசு அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட முடியாத நீ, ஆனால் சர்ச்சில் பாருங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். பார்க்குறவளா சொல்லுவான், அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், சர்ச்சில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. ஆனால் மாமியாருக்கு மட்டும் ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நினைக்கிறாரு, உன் சுபாவத்தை பார்க்குறாரு. நீ வேணா சர்ச்சை ஏமாத்திடலாம், ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், ஏன் சில நேரத்தில் கணவனை கூட ஏமாத்திடலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நியாய தீர்ப்பு கர்த்தர் கரத்தில் இருக்குது. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது மாமியாருக்கும் பொருந்தும், மருமகனுக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும். கர்த்தர் ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஏதோ வருது, அதால் முடிஞ்சதை செய்யுது, பாவம், அதுக்கு 25 வயசு தானே ஆகுது, முடிஞ்சதை செய்யுது. இந்த அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சிலதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாலே குழப்பம், சண்டை, பிரச்சனை, போராட்டம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ ஒரு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆறுதல் வரணும். அந்த வீட்டுக்கு ஆறுதல் கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் உன்னை அனுப்பி வச்சிருக்கிறார். ஏன் உன்னை சிரியால உருவாக்கின ரெபேக்கால கொண்டு வந்து கானானுக்குள்ள நுழைக்கிறாரு? இவனுக்கு தேவையான ஆறுதல் அங்கே இருக்கு. அதை கொண்டு வந்து கர்த்தர் 3 வருஷம் அவனுடைய சோகத்தை நீக்கக்கூடியவளாக ரெபேக்கால் உள்ளே நுழைந்தார். பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய நேசத்தை மறந்துட்டான். அந்த அளவுக்கு ரெபேக்காலுடைய நேசம் இருந்து. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு 4000 வருஷம் சோகம் இருக்கு. ஆதாமை உண்டாக்கின போது அவருக்கு இருந்த துக்கம் இருக்கு.
நோவா காலத்துல துக்கம் இருக்கு, சவுல் காலத்துல துக்கம் இருக்கு, இஸ்ரவேல் காலத்துல துக்கம் இருக்கு. அத்தனை துக்கத்தையும் ஆற்றி தேற்றக்கூடிய ஒரே ஒரு மனவாட்டி சபை புதிய ஏற்பாட்டு மனவாட்டி சபைதான். அதுதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் வசனம் சொல்றது, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். நாம செய்யறோமா? ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவரை தேட ஆரம்பிச்ச காலத்துல இருந்த அன்பு ஆண்டவர் மேல இருக்குதா? யோசித்து பாருங்க. நாம அந்த மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறோமா? உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? அல்ல அப்படியே ஒரு 10 வருஷம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அன்பு குறைஞ்சு போகுது. ஆராதனை 9 மணினா 8:55க்கு வந்துடுவோம். அப்போ வண்டி கூட இருக்காது, நடந்து வருவோம், ஓடி வருவோம், பஸ்ஸை பிடிச்சி வருவோம், வேர்க்க விறுவிறுக்க வருவோம். ஒரு சிலர்லாம் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் காலத்தில் அப்படியே வரும்போது முதல்ல பாய போடுவோம். சிலர் சர்ச்சை க்ளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு, பா இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் உயர்வு வண்டி கிண்டியெல்லாம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9 மணி ஆராதனைக்கு 9:15 தான். அவங்க பார்த்தீங்கன்னா காருகர்லாம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க விஐபி விசுவாசி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே உட்காராது, அதுக்கப்புறம் சேரில் தான். அதுக்கப்புறம் பாஸ்டர் கேட்பார், என்ன லேட்டு போல? எங்கே பாஸ்டர், வர வழியில் பயங்கர டிராஃபிக், வந்துடணும் தான் நினச்சோம். நிர்விசானம். அந்த அந்த கரெக்ட் டயத்துக்கு நான் சபைக்கு போகணுங்கிற வேகம் போயிடுச்சு, அந்த பாசம் போயிடுச்சு. அதுதான் மணவாளன் தேடி ஓடி வந்த பாசம். இன்னைக்கு அது இல்லை. 9 மணிக்குன்னா 9:15, 9:30, 9:45. ஒரு சிலர்லாம் முடிகிற நேரத்துக்கு வராங்க. கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? நீங்கள் அபிஷேகம் பெற்ற போது ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அந்நிய பாஷை அந்த வரம் வந்த உடனே போகும்போது வரும்போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? பேசிக்கிட்டே இருப்போம். எங்கேயாவது போக சொன்னாங்கன்னா யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவோம். எனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டி அந்த காலத்தில் கடைக்கு போக சொல்லுவாங்க. அந்நிய பாஷை பெற்றுட்டேன், வீட்டுக்கு தெரியாது. எங்கேயாவது கடைக்கு போனாங்கன்னா தூரமாக இருக்கிற கடைக்கு தான் போவேன். சைக்கிள் எடுத்துப்பேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வருவேன். போயிட்டு வருவேன், 5 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டோமே. இவங்க கேட்பாங்க, இவ்வளோ நேரமாம்பாங்க. எனக்கு நேரம் போனதே தெரியாது. என் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசுறது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் ட்ராக்ஸு நாம தான் பண்ணோம், வேற யாரும் இல்லை. இப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ நம்ம எல்லாம் மாறிட்டோம். அந்நிய பாஷை கூட தேவைப்பட்டா சர்ச்சில் ஆவியில் நிரம்பி பேசுறதோட சரி. ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இல்லவே இல்லை. யாருக்காவது சுவிசேஷம் சொல்றதே இல்லை. ஆராதனைக்கு ஓடி வர்றது குறைஞ்சு போச்சு. ஆனால் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் அதே பாசத்தில் இருக்கிறோம். இல்லை, ஆண்டவருக்கு உன் குறை தெரியுது, உன் குறைய பார்க்குறாரு. நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த அந்த 5 வருஷத்தை யோசித்து பாருங்க. 5 நிமிஷம் அந்த 5 வருஷத்தை யோசித்து பாருங்க. முதல் 5 வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க. எவ்வளோ உண்மையாக இருந்தீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எவ்வளோ வைராக்கியமாக இருந்தீங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட வாயிலிருந்து கோபமாக வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பாருங்க. அதுக்கு தான் சபை. நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்குவார். சபை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாறும். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோமா இருக்கிற இடத்துல. நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வனாந்தரத்தில் மனிதர்களால் மறக்கப்பட்டு ஒரு பொருட்டாகவே எண்ணப்படாமல் எங்கள் வீட்டு கணக்கில் கூட நாங்கள் இல்லாமல் எங்களை எந்த விதத்திலும் அவர்கள் சேர்த்து கொள்ளாமல் இருந்த காலத்தில் வனாந்தரத்தின் பாதையில் நீர் எங்களை நினைத்தீரையா. எங்களை செலக்ட் பண்ணிங்க ஆண்டவரே. எங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான்ப்பா, அந்த இளவயது பக்தி. வனாந்தரத்தில் தாவீது கரடியோட சண்டை போடுறான், சிங்கத்தோட சண்டை போடுறான். அப்பெல்லாம் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என் தேவனாகிய கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், என் ஜீவனை காப்பாற்றுவார். அதை பார்த்த ஆண்டவர் தான் பின்னாடி கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் அவனை.
நிறுத்தும் போது அந்த தாவீது சொல்கிறான், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்த தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அதுதான் வனாந்தரத்தில் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணது. அதான் வனாந்தரத்தில் நீ கர்த்தரை பின்பற்றினது. கர்த்தர் எப்படி உபத்திரவத்தில் உன் கூட இருந்தாரோ இப்பவும் உன் கூடவே இருப்பார். ஒருவேளை நீ உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே போய் மனிதர்களால் மறக்கப்பட்டு, சொந்தக்காரங்களால் மறக்கப்பட்டு, ஏன் அப்பா அம்மா கூட உன்னை வெறுத்திருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பார்த்துருக்கிறேன், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னை உண்மையாக பின்பற்றுறதை பார்க்குறேன். இவ்வளோ உபத்திரவத்துக்கு நடுவில் நீ என்னை மறுதளிக்கலை, இவ்வளோ உபத்திரவத்துக்கு நடுவில் நீ என்னை விட்டு கொடுக்கல. நான் வேணுமா கர்த்தர் வேணுமான்னு கேட்டபோது கர்த்தர் வேணும்னு சொல்லிட்டு நீ வந்த பாரு. உன்னை நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், உன்னை நான் ஒரு நாளும் கை விடவே மாட்டேன். உன்னை கரம் பிடித்து அழைத்த நான் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமையுள்ளவனாய் இருக்கிறேன். வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த அந்த இளவயது பக்தியை நினைத்து உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். நீ கண்ணீரோடு கூட விதைத்திருக்கிறாய், இனி கம்பீரமாய் அறுப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உனக்கு சொன்னவைகளில் ஒன்றும் ஒளிந்து போகாது. அவர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களில் ஒன்றும் ஒளிந்து போகாது. அவைகள் 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். காரணம், நீ வனாந்தரத்தில் அவரை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தியை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய நிலைமையை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் உன்னுடைய ஆரம்ப நிலைமையை பார்க்குறாரு. இன்னைக்கு நீ வளர்ந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்குறாங்க நிறைய பேர். ஆனால் கர்த்தர், நீ ஒன்றுமே இல்லாத காலத்தில் என்னை விசுவாசத்தோடு கோலும் கையுமா என்னை பிடிச்சிட்டு வந்தியே, அதை நான் இன்னும் மறக்கவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உன்னை ஒரு நாளும் கை விடவே மாட்டார். நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர்தான் ஐயா, என் கண்மலை நீர்தான் ஐயா, என் விருப்பம் வாஞ்ச எல்லாம் நீர்தான் ஐயா. வனாந்தரத்தில் என்னை சுற்றி ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்ககிட்ட இருக்கிற எதிர்பார்க்கிற மிக முக்கியமான குவாலிட்டி, முதல் குவாலிட்டி ஆதி அன்பு. அந்த ஆதி அன்பு எங்களுக்குள்ளே பெருகட்டும் ஆண்டவரே. உங்கள் மேலே இருக்கிற எங்கள் நேசம் நாளுக்கு நாள் வளரட்டும் அப்பா. அது குறையவே கூடாது ஆண்டவரே. அது வளர்ந்து வளர்ந்து உமக்கு முன்பாக நீங்களே எங்களை பார்த்து சொன்னோம், நீ ஆதியில் கொண்டு வந்த அன்பை விடாமல் இருக்கிறாய்ன்னு நீங்கள் சாட்சி கொடுக்கத்தக்கதாக வளரட்டும் ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம், எங்கே நாங்கள் தூரமாக இருக்கிறோமோ அதையெல்லாம் குறைத்து உம்மோடு கூட நெருங்கி கிட்டி சேர எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.